எப்படியாக இந்த மகோற்சவ தினங்கள் கணிக்கப்படுகிறது? மிகுந்த எழுச்சியோடு நடைபெறக்கூடிய நல்லூர் பெருமானுடைய அடியார்களாக அமாவாசை கழிந்த 6ஆம் நாளில் தனித்துவமான வரலாறுகள் சிறப்புகள் தொடர்பாக அனைவருக்குமே வணக்கம். நல்லூர் கந்து சுவாமி ஆலயத்தினுடைய மகோற்சவம் இன்றைக்கு 4ஆம் நாள் மாலை திருவிழா காட்சியில் காணொலி வாயிலாக பார்க்க போகிறோம். கடந்த 3 நாள் காணொலிகள் தொடர்ச்சியாக பதிவிட்டிருக்கு. 3 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வர்ணங்களில் அலங்காரங்களில் முருகப்பெருமான் வெளிவீதி வேலம் வந்து காட்சி தந்திருந்தார். அந்த 3 நாளுமே நல்லூரானுடைய தனித்துவமான வரலாறுகள் சிறப்புகள் தொடர்பாக எல்லாமே பேசி கொண்டிருக்கோம். அப்படி தான் இன்றைக்கு 4ஆம் நாள்லையும் எந்த மாதிரியான அலங்காரத்தில் வரப்போறார்ன்றது ஒரு விஷயம். அதே மாதிரியாக நல்லூர் கந்த சுவாமி ஆலயம் தொடர்பாக ஒரு பிரதானமான ஒரு விஷயம், இந்த மகோற்சவங்கள் தொடர்பான ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த காணொலியில் மயிரகுரி குருக்கள் பேசியிருக்கார். எப்படி இந்த மகோற்சவம் ஆரம்பிக்கப்படுகிறது, நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் எப்படியாக இந்த மகோற்சவ தினங்கள் கணிக்கப்படுகிறது என்பது தொடர்பாக எல்லாம் ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று தந்திருக்கிறார். இந்த காணொலி வாயிலாக இருக்குது. அப்படியாக நாங்கள் இன்றைய நாளினுடைய சிறப்பு தொடர்பாகவும் நல்லூர் கந்த சுவாமி என்ற ஆலயத்தினுடைய இடம்பெறக்கூடிய இந்த திருவிழா மகோற்சவத்தினுடைய 4ஆவது நாள் தொடர்பான காட்சிகளை வந்து பார்க்கலாம். ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் நிற்கிறோம். ராஜகோபுரத்தினுடைய காட்சி அலங்காரா நல்லூரா என்ற அந்த வாக்கியத்தோட திகழக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் கந்த சுவாமி ஆலயம் எங்களுடைய தனித்துவமான சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானுடைய ஆலயங்களோட வரிசையில் ஈழத்தில் இலங்கையில் முதலிடம் பெறக்கூடிய ஆலயமாக திகழக்கூடியது இந்த நல்லூர் கந்த சுவாமியினுடைய ஆலயம். அப்படியாக இன்றைய 4ஆம் நாளில் முருகப்பெருமான் வரக்கூடிய வாகனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நாட்களும் வராத ஒரு வேறு வாகனத்தில் வரார். இப்போ அங்கே கொடித்தம்பத்தில் பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறத பார்க்குறீங்க. நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தை பொறுத்தவரையில் வசந்த மண்டப பூஜைகள் நிறைவடைந்ததன் பின்னர் தான் பார்த்திங்கன்னா கொடித்தம்ப பூஜை இடம்பெறும். அப்படியாக இப்பொழுது அங்கே வசந்த மண்டப பூஜைகள் நிறைவிட்டதை பிறகு அங்கே கொடித்தம்பத்துக்கான பூஜைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. 4:45 வசந்த மண்டப பூஜைகள் ஆரம்பமாகும். இந்த மகோற்சவ காலங்களில் அந்த நேரத்தில் மாலை நேர வசந்த மண்டப பூஜைகள் வந்து ஆரம்பமாகின்றது. அப்படியாக இப்பொழுது கொடித்தம்ப பூஜை முன்னர் நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு வித்தியாசமான ஒரு வாகனத்தில் வரார், மயில் பச்சை மயில் வாகனத்தில் வரார், அவருக்கே உரிய அந்த வாகனத்தில். அப்படியாக இப்பொழுது வசந்த மண்டபத்தில் இருந்து எழுந்தருள போகிறார் சுவாமி. நேற்று நாளில் கூட நான் உங்களை காட்சிப்படுத்தியிருப்பேன். வசந்த மண்டபத்திலிருந்து சுவாமி எழுந்தருளி செல்லக்கூடிய அந்த காட்சி. அப்படியாக இப்போவும் சுவாமி தேவியர் இருவர்களோட வசந்த மண்டபத்திலிருந்து அங்கே எழுந்தருளி ஆலயத்தினுடைய அந்த முன்றல் பகுதிக்கு ராஜகோபுரத்தினுடைய வாயில் பகுதிக்கு செல்கிறார். வசந்த மண்டபத்தில் இருந்து எழுந்தருளி சென்ற சுவாமி இங்கே முன்னே வந்து வாகனத்தில் அமரக்கூடிய அந்த காட்சி. 3 நாளாக வெள்ளி வாகனம், வெள்ளி மயில் வாகனமும் வெள்ளி அன்ன வாகனத்திலே பலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய முருகப்பெருமான் தங்கவேல் பெருமான் இன்றைய நாளில் தனக்கே உரித்தான அந்த பச்சை மயில் வாகனத்தில், பச்சையும் நீளமும் கலந்ததாக இருக்கக்கூடிய பச்சை மயில் வாகனத்தில் எழுந்தருளி வரப்போகிறார். நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தை பொறுத்தவரையில் இங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள் சுவாமியை காவி செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் எல்லாமே தனித்துவமானதாக இருக்கும். நாங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவில் மிக தத்துருவமாக அந்த வாகனங்கள் எல்லாமே உயிரோட்டமானதாக இருக்கும். இன்றைய நாளெல்லாம் பாருங்கள், அந்த சுவாமி எழுந்தருளி வெளியில் வரைக்கில் அந்த மயிலினுடைய அழகை வந்து நாங்கள் ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வெளியில் வரைக்க பார்ப்போம், அதை நீங்கள் அப்போ உணர்ந்து கொள்வீங்கள் அது எவ்வளவுக்கு தத்துருவமான ஒரு அந்த வாகனம் அமைப்பாக இருக்கிறது என்றதை வந்து உணர்ந்து கொள்வீங்க. அப்படியாக இப்பொழுது அங்கே சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கிறது. சுவாமி இந்த மயில் வாகனத்தில் மேலெழக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீர்கள். அங்கே அழகாக தேவியர் இருவருடனும் பச்சை மயிலேறி எங்களுடைய தங்கவேல் பெருமான் செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. ஆலயத்தின் உள்வீதி பகுதியை விளம்பர போகிறார். இப்போ நாங்கள் பார்க்கக்கூடியது தெற்கு வாயில் பகுதியிலிருந்து சுவாமி ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை விளம்பரக்கூடிய அந்த காட்சி இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தினுடைய அந்த அழகு, அந்த கட்டிடக்கலை, ஒரு தனித்துவம் நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்துக்கு இருக்கிறது என்றால் இந்த விஷயங்களை வந்து நாங்கள் சொல்லலாம். அந்த கட்டிடக்கலையை பாருங்கள், முழுவதுமாக
அந்த நல்லூருக்கே உரிய பாணி. இந்த காட்சியில் வந்து நாங்கள் இங்கே மட்டும்தான் பார்க்கலாம்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த சுவாமி அதால் எழுந்தருள் விரைகள் எல்லாம் அவ்வளவுத்திற்கு அழகாக இருக்கும் நேரில் பார்க்கல. அப்படியாக இப்பொழுது சுவாமி ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை வலம் வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது சாமி கிழக்கு பக்கமாக திரும்பி யாகசாலை தரிசனத்திற்காக வந்து கொண்டிருக்கின்றார். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்கள். மிக அழகாக இருக்கும். இந்த இடத்துல நான் பழமையாக சொல்வது போலவே எனக்கு இந்த இடம் ஒரு தனித்துவமானது. அந்த நடராஜ பெருமானுடைய தரிசனத்தோட சுவாமியுடைய தரிசனத்தையும் சேர்த்து பார்க்கல தான் அந்த உணர்வு பூர்வமான அந்த ஒரு இடம் இந்த இடம் எனக்கு. அப்படியாக நிறைந்த அடியவர்கள் இந்த இடத்துல மையுருகி வழிபடுவார்கள். அப்படியாக சுவாமி இப்பொழுது உள்வீதி வலம் வந்து யாகசாலை தரிசனத்திற்காக அங்கே திரும்பி செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. யாகசாலை தரிசனங்களை நிறைவு செய்து கொண்டு வெளியால் வருவார். வெளியால் வரைக்கும் இன்றைக்கு நாங்கள் அவருடைய அந்த அலங்காரம் எப்படியான வர்ணத்தில் வாரார். ஒரு இளம் பச்சை வர்ணத்தில் வந்து சுவாமியினுடைய தரிசனத்தை நான் வசந்த மண்டபத்தில் பார்த்துருந்தேன். அவ்வளவுக்கு அற்புதமாக இருந்தது அந்த தீபாராதனை காட்சியெல்லாம் பார்க்கல. அப்படியாக இப்போ சுவாமி வெளிவீதி விளம்பர போகின்றார். நிறைந்த அடியவர்கள் இன்றைய நாளிலேயும் திரண்டு இருக்கக்கூடிய காட்சி. நாளுக்கு நாள் அடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகுது. 10ஆம் திருவிழாவுக்கு பிறகு நான் நினைச்சு பார்க்கல இன்னும் எவ்வளோ அடியவர்கள் அலைமோத போகிறார்ன்றதை நான் நினைச்சு பார்க்குறேன். அப்படியாக இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய ஆறுமுக சுவாமியையும் ஒருக்கா பார்த்து கொண்டு போவோம். ஏனென்னா வந்ததிலிருந்து இன்னொரு காணொலியில் காண்பித்திருக்கிறேன். அதோட இன்றைக்கு அடுத்த காணொலியிலையும் அவரை காண்பித்து கொண்டு நவ வீரர்களோடு அங்கே மேலே கம்பீரமாக ஆறுமுக சுவாமியார் பார்த்த வண்ணமாக இருக்கிறார். அவர்லேயும் ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் வந்து அந்த விஷயங்களை வந்து நான் கொண்டு வரேன். அப்படியாக இப்பொழுது எல்லாருமே வெளியில் வந்து கொண்டிருக்கிறேன். யாகசாலை தரிசனத்தை முடித்து சுவாமியும் இப்பொழுது வெளியில் வரப்போகிறார். அந்த காட்சியில் வந்து இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். அழகன், முருகன், நல்லூர் கந்தன், அலங்காரா, நல்லூரா என்ற எங்களுடைய தங்கவேல் பெருமான் இப்பொழுது வெளியில் வந்துட்டார். சூரியனும் மறைஞ்சு கொண்டு போகிறார் பின்னால். அதனால் சில நேரங்களில் வந்து எங்களுக்கு இந்த புகைப்படங்கள் எடுக்கைகளில் வந்து இந்த அழகை சரியான முறையில் காண்பிக்க முடியாமல் இருக்கும். மற்ற பக்கம் இவர் திரும்பினதுக்கு பிறகு தான் அந்த அழகை வந்து தெளிவாக காண்பிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த மயிலும் அவருடைய இன்றைய நாளினுடைய அந்த மலர்களுடைய அலங்காரம் ஒரு இளம் பச்சை கலர் வர்ணம், பச்சை வர்ணத்தை கொண்டதாக அந்த மலர் மாலை அலங்காரத்தோட வெள்ளை மலர் மாலைகளும் அணிந்தவராக சுவாமி அங்கே எழுந்தருளி விளம் வந்து கொண்டிருக்கின்றார்.
நாளுக்கு நாள் நல்லூரானை நோக்கி வரக்கூடிய அடையவர்கள் எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்குன்னு தான் சொல்லணும். அனைத்து ஆலயங்களுமே அன்றைய நாளில் நேற்று முன்தினம் பொன்னாள வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் கொடியேற்று நிகழ்வில் அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அப்படியாக இப்போ விடுமுறைகளோட கூடிய இந்த காலமாக இருக்கிறதால புலம்பெயர் தேசங்களில் இருந்து கூட அதிகளவான மக்கள் வந்திருக்கிறதால ஆலயங்களில் வந்து நிறைந்த அடியவர்களை வந்து நாங்கள் இந்த சூழலில் பார்க்குறோம். உண்மையாகவே இந்த நேரங்களில் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நேரமும் கூட. இந்த இடங்களில் தான் திருட்டு சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் எல்லாமே இடம்பெறும். அதால் நாங்கள் எங்கள் உடைமைகளை பாதுகாப்பாக வச்சிருக்கிறது, ஆலயத்துக்கு போகிறது, சுவாமியை தரிசனம் செய்கிறது என்பதையும் தாண்டி எங்களுடைய உடைமைகளையும் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். கோயிலில் வந்து நாங்கள் எங்களுடைய கவலையினத்தால் பொருட்களை தவற விட்டுட்டோ இல்லாட்டி களவாடப்பட்டதன் பின்னரோ சுவாமியில் குறை சொல்கிறதுல எந்த விதமான பயனுமே இருக்காது. அதனால் எல்லாருமே இந்த விஷயங்களை வந்து சிந்தித்து செயற்பட்டு கொள்ளுங்க. உங்களோட உறவினர்கள் விட்டார்கள் எல்லாருக்குமே இந்த விஷயங்களை வந்து சொல்லிக்கொள்ளுங்க. எப்போவுமே பாதுகாப்பாக இருக்க சொல்லி. அப்படியாக தெற்கு வாயில் கோபுரம், ராஜகோபுரம், முருகப்பெருமானுடைய கம்பீரமாக வானுயர்ந்த அந்த ராஜகோபுரம், இங்கே இடம்பெறக்கூடிய அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். மெய்யுருவக்கூடிய அந்த தருணம் கிட்டத்தட்ட 4-5 நிமிடங்கள் எங்களுடைய ஸ்வசரி பிரசன்ன குருக்கள் அவர்கள் கந்தர் அனுபூதி இசைப்பார். மிக அற்புதமாக இருக்கும். தொடர்ச்சியாக 3 தினங்கள் கேட்டிருப்பீர்கள். இன்றைக்கு 4ஆம் நாளும் அவருடைய அந்த குரலில் அந்த கந்தர் அனுபூதி பாடலை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். வளைப்படகை மாதோடு மக்களெங்கும் தழைப்பட்டழிய தகுமோ கிளைப்பட்டழுதோரமும் கிரியும் தொழைப்பட்டுருவர் தோடும் வேலவனே வேலவனே வேல் அவனே வேல் வேலவனே வேல் அவனே தொழைப்பட்டுருவத் தொடுவேலவனே பிரபுஞ்சகிரி மலையையும் சூரபன்மனையும் அழித்து ஒழித்தவே அதிபராக்கிரமமான வடிவே கந்தவே கந்தவே நெல்லை கந்தவே நெல்லை கந்தவே சூரபன்மாவையும் பிரபுஞ்சகிரியையும் துளைத்தவே வேலே பெருமானே நல்லை கந்தவே பெருமானே வளைபட்ட கைமாதொடு மனைவி மக்கள் என்னும் பின்னல் வரையில் அகப்பட்டு நான் அழிந்து ஒளிந்து போக விடுவாயோ நல்லை கந்தவேல் பெருமானே வளைபட்ட கைமாதொடு மக்களெனும் தழைப்பட்டு வலையில் அகப்பட்டு மாய என்னும் வலையில் அகப்பட்டு காம குரோத லோப மோக மதமாச்சரியங்களாலும் இச்சைகளாலும்
மனைவி மக்கள் மாடு சுகம் என்று நான் அழிந்து ஒளிந்து போக விடுவாயோ கந்தவே பெருமானே நல்லை கந்தா இது உனக்கு தகுமோ என்னை விடுவாயோ மாயையில் என்னை விடுவாயோ கந்தவே ஞானம் தந்து ஞானம் தந்து சல்லாபமான யோகம் தந்து யோக சல்லாபம் தந்து என்னை காப்பாயோ கந்தவேளே நல்லை கந்த பெருமானே மகமாயனும் வலையில் அகப்பட்டு வளைபட்ட கைமாதொடு மக்கள் என்று மாடு மனைவி மக்கள் சுகம் என்று சுகபோகத்தில் போகாமல் நீதானே நெல்லை கந்தவே பெருமானே நீதான் என்னை தடுத்து ஆட்கொண்டு யோக சல்லாபம் தர வேண்டும் கந்தவேளே நல்லை கந்தவேளே நல்லை கந்தவே கந்தர் அனுபூதி கேட்டு முருகப்பெருமானை மெய்யுருகி அங்கே மயில் மீது மீளவும் ஆலயத்தை நோக்கி விளம்பருவதற்காக புறப்பட்டு விட்டார். மிகச்சிறப்பாக அந்த பாடல் அமையும் இந்த இடத்துல. அப்படியாக இங்கே நாங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடியமாக இருக்குது ஆதீனங்களுடைய வருகை கூட. இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஆதீனங்கள் கூட இந்த இடத்துல வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறோம். அப்படியாக இன்றைய நாள் நல்லூரானுடைய என்ன விஷயம் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம், நல்லூரானுடைய என்ன சிறப்பு தொடர்பாக இந்த காணொலி பேச போகுது, மயூரகிரி குருக்கள் அது என்ன விஷயம் சம்பந்தமாக இன்றைக்கு சொல்ல போகிறார், விளக்க போகிறார் என்று கூட நீங்கள் ஆவலாக இருப்பீர்கள். இன்றைய நாளில் நாங்கள் மயூரகிரி குருக்கள் என்ன விஷயம் தொடர்பாக சொல்கிறார்ன்றதை தொடர்ந்து இப்போ பார்க்கலாம். அதுக்கு முதல் இங்கே இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். மக்களோடு மக்களாக செல்லக்கூடிய நல்லூர் கந்தசுவாமியினுடைய எஜமான், நல்லூர் கந்தசுவாமியினுடைய முழு பொறுப்பாக இருக்கக்கூடிய சைந்தன் மாப்பன் முதலியார் அவர்கள் அங்கே சென்று கொண்டிருக்கிறார். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு. இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் மேலும் மேலும் வளர்கிறதுக்குரிய காரணமும் அதுதான். இங்கே முருகப்பெருமானுக்கு முன்னாலே அனைவரும் சமன் என்ற ரீதி தான் இங்கே நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு பிரதானமான முக்கியமான விஷயம். யாரும் பெரிதல்ல, அவனுக்கு முன்னாலே அனைவருமே சமம் என்றதுதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த பிரதான விஷயம். அதனால தான் நல்லூர் ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு ஆலயமாக இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதுக்கான காரணம். சரி, நாங்கள் இப்பொழுது பிரசன்ன மன்னிக்கொண்டு உங்களுடைய மயூரகிரி குருக்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் கேட்கிறோம். நல்லூர் கந்தபெருமானுடைய அடியார்களே, பெருமானுடைய மகோத்சவம் இப்போது சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது. இப்போது பாடசாலைகளுக்கு விடுமுறை காலம். எனவே பிள்ளைகளோடு கூடியவர்களாக தங்கள் குழந்தைகளோடு குடும்பத்தோடு கூடி இந்த திருக்கோயிலுக்கு ஏராளமான அடியவர்கள் வருகிறார்கள். காலை வழிபாட்டிலும் காலை உற்சவத்திலே சில சமயங்களிலே பழைய போன ஆண்டுகளில் நடைபெறக்கூடிய உற்சவத்திலே இந்த மஞ்சத்துக்கு முந்தின உற்சவம் கொஞ்சம் அடியார் தொகை குறைவாக இருந்தது. இந்த ஆண்டு மிகுந்த அடியார்கள் வருவதாலே அன்னதான மண்டபங்கள் கூட நிரம்பி வழிவதாக சொல்லுகிறார்கள். அப்படி மிகுந்த எழுச்சியோடு நடைபெறக்கூடிய இந்த உற்சவத்திலே சில செய்திகளை அந்தந்த காலத்துக்கு ஏற்ற அளவிலே பகிர்ந்து கொள்வது என்பது முக்கியமானது. முக்கியமாக நல்லூர் கந்த பெருமானுடைய மகோத்சவ காலம், இந்த காலத்தை எப்படி தீர்மானிக்கிறார்கள் என்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு கருத்து இருக்கிறது. இப்படித்தான் மகோத்சவம் தீர்மானிக்கப்படுகிறது. நாங்கள் சாதாரணமாக சொன்னால் ஆவணி மாதத்து அமாவாசையிலே தீர்த்தோத்சவம் என்று கொண்டாலும் கூட சில சமயங்களில் ஆவணி மாதத்தில் 2 அமாவாசை வந்தால் எந்த அமாவாசை எடுத்துக்கொள்வார்கள் என்றால் ஆவணி மாதத்தில் முதல் அமாவாசை எடுத்துக்கொள்வார்கள். எப்படி என்றது ஒரு மிகவும் கவனமாக கொள்ள வேண்டியது, கவனமாக சிந்திக்க வேண்டிய ஒன்று. எங்களுக்கு 2 விதமான கணிப்பு இருக்கிறது. ஒன்று சாந்திரமான கணிப்பு என்று சந்திரனுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட கணிப்பு.
அந்த கணிப்பின் பிரகாரம் ஒவ்வொரு அமாவாசை வந்து அடுத்த பிரதமையிலே புதிய மாதம் பிறக்கும். அப்படி ஆடி மாதத்து அமாவாசை கழிந்த பிறகு ஆவணி மாதம் பிறப்பதாக அந்த சாந்திரமான கணிப்பு என்ற ஒரு கணிப்பு இருக்கிறது. ஆனால் நாங்கள் தமிழ் மாதமாக வைத்துக் கொள்வது சௌரமானம் என்று சொல்லக்கூடிய சௌரன் என்றால் சூரியனுடைய கதியை கொண்டதான கணிப்பு. அதில் தான் சூரியன் எந்த ராசியிலே இருக்கிறாரோ அந்த ராசி மாதமாக கொள்வது. அதாவது மேஷ ராசிக்குள்ளே சூரியன் பிரவேசித்திருக்கக்கூடிய காலம் சித்திரை மாதம் என்று அப்படி போய்கொண்டிருக்கும். அப்போது சிம்ம ராசியிலே சூரியன் பிரவேசித்திருக்கக்கூடிய காலம் ஆவணி மாதம் என்ற கணிப்பு. ஆனால் சாந்திரமான கணிப்புப்படி ஆடி மாத அமாவாசை கழிந்தால் ஆவணி மாதம் என்கிற கணிப்பு. அந்த அளவிலே தான் சாந்திரமானப்படி ஆவணி மாதத்திலே இந்த பெருமானுடைய உற்சவம் நடக்கும். அப்போ முதலாவது அமாவாசையிலேயே அந்த சாந்திரமான ஆவணி முடியும். அந்த காலப்பகுதியிலே தீர்த்தோத்சவம் நிறைவுபெறும். இதிலே இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும். இந்த கோவிலில் பல பாரம்பரியங்கள் இருக்கிறது. சித்திரை மாதத்து ரோகிணி, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்திலே இங்கே கந்த புராண படனம் ஆரம்பமாகிறது. அன்றைக்கு தொடங்கி ஆடி மாதத்து ரோகிணி வரையிலும், ஆடி மாதத்து கார்த்திகை அடுத்த நாள் ரோகிணி வரும் இல்லையா, அன்றை வரைக்கும் அந்த கந்த புராண படிப்பு நீட்சியாக நடைபெறும். 3 மாத காலங்கள் ஏறத்தாழ 3 மாத காலங்கள் இந்த கந்தபுராண படிப்பு நடைபெறும். அந்த ஆவணி மாத ரோகிணி அன்று இந்த கந்தபுராண படிப்பு நிறைவு பெறுகிற அன்றைக்கு தான் வள்ளியம்மை திருமண படலம் படிக்கப்பட்டு கந்தபுராண படலம் நிறைவு பெறும். அன்றைக்கு பந்தக்கால் நாட்டி காளாஞ்சி கொடுக்கிற வைபவம் சம்பிரதாயமாக நடைபெறும். இந்த மகோத்சவ பந்தக்கால் அல்லது கன்னிக்கால் அன்றைக்குத்தான் நாட்டப்படுகிறது. அதுபோல வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ரேவதி நட்சத்திரம், அதுதான் பெருமானுடைய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஒரு 100-120 ஆண்டுகளுக்கு முன்னர் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட நாள். அந்த நாளிலே மணவாளக்கோள வைபவம் நடைபெறும். அதாவது வைகாசி மாதத்து ரேவதி நட்சத்திரம். இப்படி சில நட்சத்திரங்களை சில நாட்களை முக்கியமாக வைத்துக்கொண்டு இந்த மகோத்சவம் தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் இந்த மகோத்சவத்தை இது ஏன் மிக தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால், இந்த நல்லூர் பெருமானுடைய அடியார்களாக இந்துக்கள் மட்டும் கிடையாது, கிறிஸ்தவ நண்பர்கள் கூட பெருமானிடத்திலே மிகுந்த ஈடுபாடோடு இருக்கிறார்கள். பெருமானுடைய தரிசனத்தை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அவர்கள் இதென்ன இங்கே ஒரு முறை ஆகஸ்டில் நடக்கிறது, பிறகு செப்டம்பரில் நடக்கிறது என்று கேட்கிறார்கள். நாங்களாவது தெளிவாக பதில் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். எங்களுக்கு திதிவார நட்சத்திரங்கள் மிக முக்கியமானவை. ஹிந்து மரபிலே டேட், அதாவது திகதிக்கு முக்கியத்துவம் கிடையாது. திகதியை காட்டிலும் திதிவார நட்சத்திரங்களின் அடிப்படையிலேயே தான் நாங்கள் எங்களுடைய பிறந்த நாளை கூட அப்படித்தான் கொண்டாட வேண்டும். எந்த மாதத்திலே எந்த நட்சத்திரத்திலே பிறந்தோமோ அந்த நாளிலே பிறந்த நாள். அதுபோல் நாங்கள் எங்களுடைய முன்னோர்களுக்கான ஆராதனை, இறந்து போன முன்னோர்களுக்கான ஆராதனை எப்படி செய்கிறோம், அந்த மாதத்திலே வரக்கூடிய திதியிலே செய்கிறோம். அதுபோல நல்லூர் பெருமானுடைய உற்சவமும் இப்படி இந்த திதிவார நட்சத்திரங்களை உள்ளிட்டு கொண்டு ஆடி மாதத்து அமாவாசை கழிந்த 6ஆம் நாளிலே கொடியேறி 25 நாட்கள் மகோத்சவம் நடைபெற்று 25ஆம் நாள் அமாவாசை வரும் இல்லையா, ஆடி அமாவாசைக்கு அடுத்து வருகிற அமாவாசையிலே தீர்த்தோத்சவம் நடைபெறுவதாக இந்த மரபு பேணப்படுகிறது. இதை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி. அப்படியாக நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தினுடைய மகோற்சவம் எப்படியாக கணிக்கப்படுகின்றது, எப்போ ஆரம்பமாகின்றது என்பது தொடர்பான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார். என்னிடம் கூட நிறைய பேர் கேட்டிருக்கணும், இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கேட்டிருக்கணும், எப்படியாக இது கணிக்கப்படுகின்றது, எப்படியாக ஆரம்பிக்கப்படுகின்றதெல்லாம் கேட்டிருக்கணும். அப்படியாக அவர்களுக்கு இந்த காணொலி ஒரு தெளிவானதாகவும் விளக்கமானத காணொலியாகவும் இருக்கும். அப்படியாக ஒவ்வொரு நாளும் நல்லூரானுடைய ஒவ்வொரு சிறப்புகள், ஒவ்வொரு தனித்துவமான விஷயங்களை இந்த காணொலி கொண்டு வரும். தொடர்ந்து இணைஞ்சுங்க. தொடர்ந்து வரக்கூடிய காணொலிகளில் பல்வேறு விஷயங்கள், நீங்கள் அறியாத பல விஷயங்கள் எல்லாமே இந்த காணொலியில் காத்திருக்குது. அப்படியாக சுவாமி மீளவும் ஆலயத்துக்குள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. தொடர்ந்து நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம்.
சுவாமி இந்த கோபுரத்துக்கு முன்னால் வந்து திரும்பைக்கில் அவ்வளோத்துக்கு ஒரு அழகாக இருக்கும். அதை நான் தினசரி அந்த காட்சியை வந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவர் இதில் திரும்பி அந்த வாகனம் அப்படியே திரும்பி மிளவும் ஆலயத்தை நோக்கி உள்ளுக்கு செல்லைக்குள்ள பின்னிக்கு இருந்து பார்க்க அவ்வளோத்திற்கு அழகாக ரம்மியமாக இருக்கும். அதால் தான் தினம்தோறும் இந்த காட்சியை வந்து பதிவு செய்கிறேன். நீங்களும் பார்க்கல. நாங்கள் தொலைபேசியில் பார்க்குறாங்க. நான் சில சமயங்களில் வந்து டிவியில் போட்டு பெரிதாக பார்க்க இன்னும் அழகாகவும் இருக்கும் அந்த காட்சி. அப்படியாக சுவாமி இப்பொழுது மிளவும் ஆலயத்திற்கு உள்ளே செல்கிறார். இனி வரக்கூடிய காணொளிகளில் ஒரு பிரதான விஷயம் சம்மந்தமாக வந்து பேசப்படும். என்னென்னா, இந்த சுவாமி உள்ளுக்கு போனதுக்கு பிறகு மீளவும் உள்ளே இருக்கக்கூடிய குருமார்கள் அனைவருமே வெளியால் வருவார்கள். சிவாச்சாரியர்கள் எல்லாருமே வெளியில் வருவார்கள். வெளியால் வந்து இந்த வைரவ பெருமானுக்கு அருகில் இன்னொரு பெரிய அளவிலான ஒரு அக்னி குண்டம் ஒன்று இருக்கின்றது. அந்த இடத்துல வந்து நெருப்பு எரிந்தபடியே இருக்கும். ஒரு யாகம் செய்யக்கூடிய இடம் மாதிரியாக இருக்கும். இந்த இடத்துல வந்து வழிபாடுகளை செய்து மீளவும் ஆலயத்துக்குள்ளே செல்லும். இது எதற்காக இந்த இடத்துல செய்யப்படுகிறது என்பது தொடர்பான விவரங்களோட அடுத்தடுத்து வரக்கூடிய காணொளியில் வந்து நீங்கள் அந்த தெளிவை வந்து அடைஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். அப்படியாக இப்பொழுது அந்த காட்சிகளையும் பார்த்து காணொலியை நிறைவு செய்து கொள்கின்றேன்.